ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தான் நமக்கு ஒரு மேக்ஸி பண்றதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ். இந்த ஃபுல் லென்த்துங்கிறது மேக்ஸியோட லென்த். வாய்ஸ் ரொம்ப மெதுவா லோவா கேக்குதுக்கா. என்னப்பா என்ன சொல்றீங்க? கேக்குதா? வாய்ஸ் லோவா கேக்குதுக்கா. இப்போ ஓகேவா கேக்குதா? ஓகேக்கா. ஓகே. இப்போ ஆனாலும் லோவா தான்க்கா கேக்குதா? பட் நெட்வொர்க்லாம் எனக்கு ஓகேவா தான் இருக்கு. இப்ப என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத நான் இங்க நோட் பண்ணிருக்கேன். லென்த்ங்கிறது வந்து நமக்கு எவ்வளவு லென்த் வேணும் அப்படிங்கறத லென்த். இப்போ நீங்க வந்து ஷோல்டர் டு ஃப்ளோர் வரைக்கும் பண்ணலாம், ஷோல்டர் டு ஆங்கிள் வரைக்கும் பண்ணலாம், ஷோல்டர் டு நீ வரைக்கும் பண்ணலாம், இல்ல ஷோல்டர் டு காப் வரைக்கும் பண்ணலாம். இந்த லென்த்துங்கிறது கிளைண்டோட நீடோ இல்ல நீங்க எவ்வளவு வியர் பண்ண போறீங்க, ஃப்ளோர் வரைக்கும் பண்ண போறீங்களா இல்ல நீ வரைக்கும் பண்ண போறீங்களா அப்படிங்கறத பொறுத்து இந்த லென்த் வந்து மாறும். ஷோல்டர் ஒரு சைடு லெஃப்ட் சைடு ஷோல்டர்ல இருந்து ரைட் சைடுல இருக்கிற அந்த ஷோல்டர் பாயிண்ட் வரைக்கும் எடுக்கிறது ஃபுல் ஷோல்டர். அப்பர் செஸ்ட், ஆர்ம் பிட் கிட்ட ரவுண்ட் எடுக்கிறது அப்பர் செஸ்ட். பஸ்ட், அரவுண்ட் த பஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ். வெயிஸ்ட், யோக் நமக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த இடத்த தான் இப்போ வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம எடுப்போம். ஜென்ரலா யோக்கோட லென்த்ங்கிறது வந்து 13 இன்ச்சஸ் டு 14, 15 இந்த மூணுக்குள்ளதான் வரும். ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு 12.5 அந்த மாதிரி வரும். ஃப்ரண்ட் நெக் எவ்வளவு ஃப்ரண்ட் நெக் வேணும், நீங்க க்ளோஸ் நெக் போறீங்களா இல்ல டீப் நெக் போறீங்களாங்கிறத பொறுத்து ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் நெக்கும். ஸ்லீவோட லென்த்தும் அதே மாதிரிதான். ஃபுல் ஸ்லீவ்ஸ் போறோமா இல்ல 3/4? வீடியோ வரல. ஐஸ்வர்யாவுக்கு வீடியோ தெரியலையா? எஸ் மேம். வீடியோ தெரியலையா உங்களுக்கு? வீடியோ பின் ஆமா மேம். தாரணா எனக்கு பின் பண்ணில மேம். யார் யாருக்கு தெரியல மேம்? எனக்கும் தெரியல மேம். காளீஸ்வரி மேம். சத்யா கால் பண்ணுறான். ஹலோ சத்யா, வீடியோ வரலையாமே? ஆமா அவங்க பாரு அந்த இதுல மீட்டிங்கே பாரு சைடி வந்து வீடியோ வரல, வாய்ஸ் லோவா இருக்கு அப்படின்னு மெசேஜ் போட்டுருங்க. வருதா? என்ன Recording in progress. தெரியுதா வீடியோ போட்டிருந்தேன். அது கம்ப்யூட்டரோட
தெரியுதா ஐஷு? தெரியுதா? தெரியுது மேம். வைஃபைல கனெக்ட் பண்ணல. இப்ப கேக்குதாப்பா? கேக்குது மேம். நல்லா தெரியுதா? தெரியுது மேம். ஓகே ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணவா? ஓகே மேம். சோ நமக்கு இப்ப இதுல கேக்குதா? கேக்குதுக்கா. கேக்குது மேம். ஓகே, இப்போ என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறது நான் இங்க நோட் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் யோக் பண்றதுக்கான மெஷர்மெண்ட்ஸ். இப்போ இதுல பிரின்சஸ் பண்ணும் அப்படின்னா 2 மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகும். ஒன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பஸ்டோட டிஸ்டன்ஸ், அதாவது பஸ்ட் ஆர் அபெக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஆட் ஆன் ஆகும். இப்போ ஃபுல் லென்த் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன். உங்களுக்கு என்ன லென்த் வேணும்? ஆங்கிள் லென்த்தா, காஃப் லென்த்தா, இல்ல நீ லென்த்தா, அதுதான் ஃபுல் லென்த். ஷோல்டர்ங்கிறது ஒரு பாயிண்ட் ஷோல்டர்ல இருந்து இன்னொரு பக்கம் ஷோல்டர் வரைக்கும். சோ இது ஒரு அம்பர்லா சர்க்குலர் மேக்ஸி பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டருங்கிறது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், ஸ்லீவ் எந்த இடத்துல ஏத்துவோம் அந்த இடத்துல இருந்து இன்னொரு சைடு என்ன இருக்கோ அதுதான் ஷோல்டர். இந்த ஆர்ம் ரவுண்டுக்கு கீழே இந்த இடத்துல ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்பர் செஸ்ட். இது ஷோல்டர். வெயிஸ்ட் கிட்ட எடுக்கிறது வெயிஸ்ட். இங்க இருந்து இங்க எடுக்கிறது யோக்கோட லென்த். இதுல பிரின்சஸ் பண்ணும்போது பஸ்டோட மெஷர்மெண்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் பஸ்ட் பாயிண்ட் எடுப்போம். இந்த 2 பஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எடுப்போம். சோ இதுதான் இந்த மெஷர்மெண்ட். இப்ப மெஷர்மெண்ட் செல்ஃபா தான் நான் எடுத்து காட்ட போறேன். செல்ஃப் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். தெரியுங்களா? சாரி, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே. கேமரா நான் இங்க ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து கேமரா வந்து ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் யோக்கோட லென்த் எடுத்துக்கிறேன். எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்ப யோக்கோட லென்த் வந்து 14 எடுக்கிறேன். எனக்கு லைட்டா ஒரு பெல்லி ஃபேட் இருக்கு. சோ அதுக்கு கீழே நான் ஒரு 15 வச்சேன்னா எனக்கு இந்த வயரு ரெண்டா தெரியும், அசிங்கமா இருக்கும். நம்ம யோக் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது வந்து பெல்லி ஃபேட் இருக்கா இல்லையா. வயர்ல ஃபேட் இருக்கு, கொஞ்சம் தொப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அது மேலே எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல எடுக்கிறது. அதாவது பஸ்ட் அண்டர் பஸ்ட் முடிஞ்சு ஒரு 1 இன்ச்ல எடுத்தா உங்களுக்கு ஃபிட் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா எல்லா ட்ரெஸ்லயும் தெரியுற மாதிரி இதுலயும் வந்துட்டு உங்களுக்கு தொப்பா அசிங்கமா தெரியும். ஸோ ஷோல்டர் இந்த 2 ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல இருந்து 14 இன்ச்சஸ் யோக்கோட லென்த் எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே ஃபுல் லென்த் இப்ப நான் போட்டிருக்கிற இந்த மேக்ஸியோட லென்த்தை நான் எடுத்துக்கிறேன். 43 இருக்கு. ஸோ நான் ஒரு 1 இன்ச் மட்டும் இறக்கிக்கிறேன். 44 எடுக்கிறேன். அதாவது நீ லென்த் கொஞ்சம் கீழே, அதாவது காப்பும் நீக்கும் நடுவில் நான் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட லென்த் வந்து 44.
யோக்கு 14. ஸோ இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஷோல்டர். ஸோ ஷோல்டர் பாயிண்ட்ங்கிறது நம்ம இங்க கை வச்சு பார்த்தோம்னா இங்க ஒரு எலும்பு இருக்கும். ஸோ அதுதான் ஷோல்டர் பாயிண்ட். இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு என்னோட ஷோல்டர் வந்து 14.5. அப்பர் செஸ்ட் வந்து 36. அதாவது ரொம்ப டைட்டாவும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது. கரெக்ட் மெஷர்மெண்ட். என்னோட ஒரு ஃபிங்கர் டிப் மட்டும்தான் பிடிச்சிருக்கேன் நானு. அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுங்க. ரொம்ப லூஸ் எடுத்துட்டீங்கனாலும் ஃபிட் கிடைக்காது, ரொம்ப டைட் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப டைட் ஆயிடும். ஸோ என்னோட அப்பர் செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து 36. பின்னாடி வந்து டேப் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அப்படியே இறக்கிட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க நீங்க டேப் ஸ்ட்ரைட்டா இருக்கா இல்லையான்னு. ஃபர்ஸ்ட் மேல எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 38. அப்பர் செஸ்ட் 36, ஃபர்ஸ்ட் 38. இந்த யோக் முடிகிற இடம், அந்த யோக்கு நம்ம எந்த இடத்துல எடுத்தோம் 14, அந்த இடத்துல வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் நானு. டைட்டும் போல லூஸும் போல. 32.5. ஆக்சுவலா 32 வச்சாலே கரெக்டா தான் இருக்கும். 32.1 இருக்கு. ஸோ 32 வச்சாலும் கரெக்டா தான் இருக்கும். 32.5 வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்லீவோட மெஷர்மெண்ட் நான் ஒரு எல்போ ஸ்லீவ் பண்ற மாதிரி என்னோட எல்போ ஸ்லீவ் இப்படி கை மடிக்கிறோம் நம்ம. எல்போ ஸ்லீவ்னா மேம் இப்போ 32.5 எடுத்த மெஷர்மெண்ட் வந்து என்ன மெஷர்மெண்ட்டுங்க மேம்? வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஆமா, ஓகே. அதாவது யோக் முடிகிற இடத்துல வெயிஸ்ட் எடுப்போம். நம்ம யோக் 15 வச்சிருக்கோம் அப்படின்னா 15 கிட்ட அந்த மெஷர்மெண்ட் எடுப்போம். ஓகே ஓகே மேம். இப்போ ஸ்லீவ் வந்து நான் ஒரு 8.5 to 9 வைக்கலாம். எல்போ லென்த்னா 10 வரைக்கும் வைக்கலாம். ஃபுல் ஸ்லீவ்னா கொஞ்சம் யாராவது மெஷர் பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் கரெக்டா வரும். ஃபுல் ஸ்லீவ்னா 20 to 21, 22 வரைக்கும் இருக்கும் ஜெனரல் மெஷர்மெண்ட். இப்ப நான் வந்து ஒரு எல்போ கிட்ட எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 inches வந்து எல்போ லென்த். அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட் 10.5, 10.5 ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஸ்லீவோட லென்த் 10. ஸோ ஆர்ம் ரவுண்ட் எடுக்கிறப்ப கரெக்டா ஷோல்டர் பாயிண்ட்ல ஒரு சைடு ஆர்ம் டேப்பை பிடிச்சிட்டு இன்னொரு சைடு இப்படி வச்சு பாருங்க. 16 இருக்கு என் ஆர்ம் ரவுண்டு. இது வந்து உங்களுக்கு இங்க பாருங்க லூஸும் இருக்க கூடாது, டைட்டும் இருக்க கூடாது, கரெக்ட் மெஷர்மெண்ட் இருக்கும். 16. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறப்ப இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர் போட்டிருக்கேன், அதனால எனக்கு வந்து பஸ்ட் பாயிண்ட் இறங்கி இருக்கும். ஸோ நார்மலா பர்ஃபெக்டான இன்னர் கார்மெண்ட் போட்டோம்னா என்னோட பஸ் பாயிண்ட் வந்து 9.5 அப்படிதான் இருக்கும். இப்ப எனக்கு ஒரு 10.5 இருக்கு. பட் ஆனா நம்ம எடுக்கிறப்ப மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறப்ப ப்ராப்பர் இன்னர் கார்மெண்டோட எடுத்தோம்னா ஃபிட் கரெக்டா இருக்கும். இப்ப 10 எடுத்துக்கோ 10. ஸோ பஸ்டோட டிஸ்டன்ஸ் அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதான் இந்த நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட். ஸோ 7. ஃப்ரண்ட் நெக் வந்து எனக்கு வந்து வைடா போட்டா ஓகேவா இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு 6.5 inchesனா இங்க வருது எனக்கு. நான் வந்து டேப் வந்து ஸ்ட்ரெயிட்ல தான் எடுக்கிறேன். நீங்க கிராஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா கிராஸ்ல எவ்வளவு வருதோ அதே மெஷர்மெண்ட் ஷோல்டர்ல இருந்து கிராஸ்ல வைக்கணும். நான் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்ல தான் எடுப்பேன். ஸோ ஸ்ட்ரெயிட்ல எடுத்தேன்னா எனக்கு 6.5 ஃப்ரண்ட் நெக் வச்சிருக்கேன். பேக் நெக் எப்பவுமே நான் க்ளோஸ் தான் போடுவேன். 3.5 inch 3 to 3.5 inchனா க்ளோஸ் நெக் பண்ணிக்கலாம். 2.5 கூட நீங்க க்ளோஸ் நெக் பண்ணிக்கலாம். டீப் நெக்னா அது நம்ம எவ்வளவு பண்றோமோ 6ல இருந்து 9 வரைக்கும் பண்ணலாம் மேக்ஸிக்கு. பேக் நெக் நான் எனக்கு க்ளோஸும் கொடுக்கணும், டீப்பும் கொடுக்கணும். இப்ப இந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? நோ மேம். போலாம் இல்லையா? கால்குலேஷன்ஸ் போலாம் இல்லையா? எஸ் மேம். ஓகே மேம். இப்போ வந்து 2 டைப் ஆஃப் யோக் பார்க்க போறோம். ஒன்னு வந்து நார்மல் யோக்கு, இன்னொன்னு வந்து பிரின்சஸ் லைன். இப்போ முதல் எதுக்கு வந்து நம்ம நார்மல் போகணும், எதுக்கு வந்து பிரின்சஸ் லைன் போகணும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. அதாவது அப்பர் செஸ்டும் பஸ்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நார்மல் யோக் போயிடலாம்.
அதாவது ரொம்ப ஸ்மால் பஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மல் யோக் போயிடலாம். அதே மாதிரி அப்பர் செஸ்டுக்கும் பஸ்டுக்கும் 1 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்கு, அதுனா நார்மல் யோக் போயிடலாம். அப்பர் செஸ்டுக்கும் பஸ்டுக்கும் 1.5 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்கு, நார்மலும் போகலாம், பிரின்சஸும் போகலாம். அப்பர் செஸ்டுக்கும் பஸ்டுக்கும் 2 இன்ச்சஸ்க்கு அபோவ் இருக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்க பிரின்சஸ் போயிட்டா ஃபிட் நல்லா கிடைக்கும். ஒரு சில பேருக்கு 2.5 இன்ச் 3 இன்ச்லாம் டிஃபரன்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரியா நீங்க பிரின்சஸ் போயிடலாம். நார்மல் போனீங்க அப்படின்னா அது கவரேஜ் கிடைக்காது, ரொம்ப ஃபிளாட் ஆயிட்ட மாதிரி இருக்கும் செஸ்ட். இதை வச்சு நம்ம நார்மல் யோக் போறோமா இல்ல பிரின்சஸ் யோக் போறோமான்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்போ என்னோட மெஷர்மெண்ட் வந்து 2 இன்ச்சஸ். ஸோ எனக்கு பிரின்சஸ் போகணும், நான் வந்து பிரின்சஸ் தான் போறேன் இப்ப. பட் ஆனா நார்மல் யோக் இதுக்கு எப்படி பண்ணுவோங்கிறத சொல்லிடலாம், சொல்லிட்டு பிரின்சஸ் போயிடலாம். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஜிப். இப்ப நிறைய மேக்ஸி நம்ம ரெகுலர்ல நம்ம ரெடிமேட்ஸ்ல வாங்குற மேக்ஸிஸ் எல்லாமே ஜிப்பர் இருக்காது. ஜிப்பர் வேணுமா ஜிப்பர் வேண்டாமா இது டிசைட் பண்ணும். ஜிப்பர் வேணும்னா உங்களுக்கு வந்து டைட் ஃபிட் போடுவோம். ஜிப்பர் டைட் ஃபிட் போயிட்டோம் அப்படின்னா ஜிப்பர் கண்டிப்பா வைக்கணும், இல்லைன்னா ட்ரெஸ் உள்ள போகாது. ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் ஈஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஜிப்பர் தேவையில்லை, ஜிப்பர் வேண்டாம். ஸோ இதை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஜிப்பர் வச்சு ஒரு பேக் நார்மல் யோக் எப்படி பண்றோம் அப்படிங்கறத பார்ப்போம். பேக் வந்து ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் மட்டும்தான் நார்மலா இருந்தாலும் பிரின்சஸா இருந்தாலும் மாறும். ஸோ இங்க ஒரு 1/2 இன்ச் to 1 இன்ச், இது வந்து நீங்க எவ்வளவு மடிச்சு தைக்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்து இது வந்து ஜிப்பர் மார்ஜின். 1/2 to 1 இன்ச் டபுள் ஃபோல்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து ஓவர்லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அடிக்கலாம். ஓவர்லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அடிக்கிறோம்னா நமக்கு 1/2 இன்ச் சீமிங் அலவன்ஸ் இருந்தாலே போதும். இது வந்து ஜிப்பர் மார்ஜின். ஸோ இங்க ஒரு ராய் எட்ஜஸ் இருக்குதான் நினைச்சுக்கோங்க. நான் இங்க லெவல் பண்றேன், துணியை ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். இதுக்கு மேல ஒரு சீமிங் அலவன்ஸ் கொடுக்குறோம். சீமிங் அலவன்ஸ் வந்து கீழே யோக் போர்ஷனுக்கு எஸ்ஏனா சீமிங் அலவன்ஸ் 1/2 இன்ச் வந்து சீமிங் அலவன்ஸ் கொடுக்குறேன். நான் யோக்கோட லென்த் வந்து 14. ஸோ நான் இங்க என்ன பண்றேன், 14 பிளஸ் 1/2 இன்ச் 14.5. மேல கொடுக்குற 1/2 இன்ச், நான் கீழே ஆல்ரெடி கொடுத்துட்டேன், மேல கொடுக்குற 1/2 இன்ச் கொடுக்குறேன். இப்ப டோட்டலா இங்க வந்து 14.5 வைப்போம். இங்க இருந்து 14.5 மார்க். இந்த எல்ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. எல்ஸ்கேல் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம போடுற லைன்ஸ் ஹரிசாண்டலா வெர்டிகலா 2 லைனையும் கால்குலேட் பண்ணி கிராஸ் இல்லாம கோடு வரும், அதுக்காக எல்ஸ்கேல் யூஸ் பண்றது. இப்ப இங்க டோட்டலா இங்க இருந்து இங்க 14.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து சீமிங் அலவன்ஸ். அது உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்ப ஜென்ரலா வந்துட்டு டீப் நெக் பண்றோம், க்ளோஸ் நெக் பண்றோம், நார்மல் நெக் பண்றோம். இந்த 3 விஷயம் கால்குலேட் பண்ணணும் நெக் வைக்கிறப்போ. ஒன்னு டீப் நெக் பண்றதா இருந்தா ஷோல்டர்ஸோட வித் வந்து கம்மியா இருக்கும். க்ளோஸ் நெக் பண்றதா இருந்தா ஷோல்டர்ஸை டிவைட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி ஒரு சீமிங் அலவன்ஸ் ஆட் பண்ணி வச்சிடலாம். இல்ல ஒரு சைடு டீப் நெக் ஒரு சைடு க்ளோஸ் நெக் போறீங்க அப்படின்னா அந்த நெக் தியரி படி நீங்க 1/2 இன்ச் 1 இன்ச் அப்படி ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். இப்ப இதுல நான் வந்து ஒரு பேக்ல க்ளோஸ் வச்சா எப்படி போடணும், டீப் வச்சா எப்படி போடணும் ரெண்டுமே சொல்லிடுறேன். இப்போ பேக்ல வந்து க்ளோஸ் வச்சுட்டு நான் ஃப்ரண்ட் டீப் வைக்க போறேன். அப்ப என்னோட ஷோல்டர் வந்து 14.5. அதை 2ஆல டிவைட் பண்ணிக்கிறேன், 7.25. ஸோ இது என்னோட ஷோல்டரோட விட்த். இந்த 7.25 நான் அப்படியே வச்சேன்னா எனக்கு அது போட் நெக். ஃப்ரண்ட்லயும் க்ளோஸ் இருக்கணும், பேக்லயும் க்ளோஸ் இருக்கணும். ஃப்ரண்ட்ல ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம், பேக்ல வந்து பேக்ல ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்ல ஒரு 3.5 4 வரைக்கும் வைக்கலாம். இது வந்து போட் நெக்கான மெஷர்மெண்ட். இதே வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா எனக்கு க்ளோஸ் பேக் மட்டும்தான் வேணும், ஃப்ரண்ட் வந்து டீப்பா வேணும். ஸோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா 1 இன்ச் லெஸ் பண்ணிட்டு நான் 6.5 பிளஸ் அந்த சீமிங் அலவன்ஸ் சேர்த்து டோட்டலா ஒரு 6.25. டோட்டலாவே நான் 6.25. இதுல இருந்து ஒரு 1 இன்ச் லெஸ் பண்ணிக்கிறேன் நானு. சோ எனக்கு 6.25 வரும். சீமிங் அலவன்ஸ் சேர்த்து 6.25 மார்க் பண்றேன். புரிஞ்சுதா?
ஜிப்பர் மார்ஜினை விட்டு நான் மார்க் பண்ணேன். கரெக்டா இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்க டேப் வச்சு அளங்க. ஏன்னா ஸ்கேல்ல வந்து கொஞ்சம் அந்த நானு இது 1 இன்ச் லெஸ் பண்ணிருக்கேன். சோ அதோட ஒரு சீமிங் அலவன்ஸ் அந்த 6.25 முடியிற இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும். இதுதான் நம்மளோட அப்பர் செஸ்ட். இது ஷோல்டர். சோ இந்த அப்பர் செஸ்ட் 9. இப்போ எனக்கு இது டைட் ஃபிட் பண்றேன். மேம் ஹேங் ஆயிடுச்சு. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆயிடுச்சா? என்னோட வீடியோ போயிடுச்சேடி. வந்துருச்சு. அதுவே அப்டேட் ஆயிடும்ல? ஓகே ஓகே. ரீகனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு செக் பண்ணிக்கோங்க எதுக்கும். ஹலோ வந்துருச்சுங்க மேம். ஓகேப்பா. ஸோ இங்க 6.75 இந்த மெஷர்மெண்ட் 4 டிவைட் பண்ணி ஒரு 0.5 ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணா எனக்கு 9.5. 9.5 இங்க ஜிப்பர் மார்ஜினை விட்டுட்டு இங்க இருந்து இங்க 9.5 வச்சிருக்கேன் நான். சோ இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்ட செக் பண்ணோம். என்னோட ஆர்ம் ரவுண்டோட மெஷர்மெண்ட் வந்து 16. சோ 16ங்கிறது ஃபுல் ரவுண்ட் மெஷர்மெண்ட். அதை நம்ம 2ஆல டிவைட் பண்ணிப்போம். 8 வரணும். சோ எனக்கு இந்த இடத்துல 8 வரணும். இப்போ இந்த இடத்துல இருந்து இங்க பாதி. சோ ஆல்மோஸ்ட் 7. இப்போ 3 இதுக்கும் பாதி. இங்க வேணா இன்ச் டேப் எடுத்து இப்படி வச்சுட்டு அதை அப்படியே 2ஆ மடிச்சிட்டு இந்த பாதியை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் பாதி. இது வந்து 2.5 வருது. சோ 1.25. எந்த மெஷர்மெண்ட் வந்தாலுமே இதுக்கும் பாதி, இதுக்கும் பாதி எடுத்துட்டு இதுல ஒரு ஸ்மூத் கவ் ஒரு இந்த மாதிரி லைட்டா கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை திக்கன் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் 8 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இங்க சீமிங் அலவன்ஸை விட்டுறேன் நான். ஏன்னா இது தைக்கிறதுக்கு வேணும் நமக்கு. அதனால சீமிங் அலவன்ஸ் விட்டுறேன். சோ 8 இன்ச் நமக்கு வரணும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு 1/2 இன்ச் லூஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட்ல லூஸ் விடுறோம்னா ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் லூஸ் வரணும். சோ லூஸ் விட்டாச்சு. அதுவே நீங்க எதுவுமே பண்ண வேணாம். அதுவாவே வரும். ஒருவேளை வரல அப்படின்னா நமக்கு வந்து இங்க வந்து 1/2 இன்ச் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 6.75 ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி கீழே இறக்குற மாதிரி இருக்கும் இந்த கோடை. அதுதான் டிஃபரன்ஸ் வரும். ஒருவேளை இந்த ஆர்ம் ரவுண்ட் வந்து நமக்கு பெருசா வருது, இப்ப எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எனக்கு வந்து 8க்கு பதிலா வந்து எனக்கு 7.5 வரணும் அப்படின்னா இந்த கோடை நம்ம மேல தூக்கிப்போம். ஆனா ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா இங்க என்ன மெஷர்மெண்ட் வைக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட் தான். பிளவுஸுக்காகட்டும் சல்வாருக்காகட்டும் எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான் ஷோல்டர். இங்க என்ன மெஷர்மெண்ட் வைக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட். ஆனா நீங்க இங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். இல்ல இங்க ஏதோ சொதப்புது அப்படின்னா இங்கே தப்புன்னு அர்த்தம். நம்ம அதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க இருக்கிற மெஷர்மெண்ட்டை இங்க வச்சுட்டு இதுக்கும் டிவைட்
மேம் ஆடியோ கேட்கல மேம். எனக்கு இது இப்போ கரெக்டா வருது. எனக்கு வரல அப்படின்னா கம்மியாக்கணும்னா மேல 1/2 இன்ச் எடுத்துருவேன், அதிகமாக்கணும்னா கீழே 1/2 இன்ச் எடுத்துருவேன். இது புரிஞ்சுதா? இந்த இடம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். மேம் புரிஞ்சுது? ஓகே. சொல்லுங்க மேம். என்னப்பா? அகைன் ஒன் டைம் சொல்லுங்க மேம். again one time. ஓகே. இப்போ இதெல்லாம் புரிஞ்சுது இல்லையா? இப்போ இங்க ஷோல்டர் மட்டும்தான். இப்போ ஷோல்டர் வந்து நான் வந்து பேக் க்ளோஸ் நெக் வைக்கிறதுனால, ஃப்ரண்ட் டீப் நெக் வைக்கிறதுனால இந்த மெஷர்மெண்ட்டை 2ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். அதாவது ஷோல்டர் ஃபுல் ஷோல்டரை 2ஆல டிவைட் பண்ணிட்டு 1 இன்ச் லெஸ் பண்ணி ஷோல்டர் மார்க் பண்ணிருக்கேன். அதோட சீமிங் அலவன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். அதே மெஷர்மெண்ட்டை நான் இங்கேயும் வைக்கிறேன். அதாவது ஆர்ம் ரவுண்டுக்கும் ஷோல்டருக்கும் ஒரே மெஷர்மெண்ட் வச்சுட்டு அது முடியிற இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். அது அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ இந்த அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் கிட்ட நமக்கு இருக்கிற அளவை வந்து 4ஆல டிவைட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் லூஸ் ஆட் பண்றோம். ஸோ இங்க யோசிச்சு பாருங்க, இந்த 1/2 இன்ச் லூஸ் நீங்க ஆட் பண்ணல அப்படின்னா இங்க 8 தான் வரும் நமக்கு ஆர்ம் ரவுண்ட். கரெக்டா? புரிஞ்சுதா? எஸ் மேம். இங்க 1/2 இன்ச் ஆட் பண்ணிருக்கேன். அந்த 1/2 இன்ச் லூஸ் ஆர்ம் ரவுண்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காவே வந்து உட்காரும். ஒருவேளை